அலுவலக அரபி வார்த்தைகள். அக்கில் கம்சா ராஹா, உணவு சாப்பிடும் நேரம். சாப்பாடு எப்போ சாப்பிட்றது? அக்கில் கம்சா ராஹா. அக்கில்னா உணவு, கம்சானா எப்போ, ராகானா அந்த இது இடைவேளை, உணவு இடைவேளை அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அதான் ராகா. வாஹித் சா ராகா, அதுக்கு பதில் வாஹித் சா ராகா. வாஹித்னா ஒன்று, சானா மணி, ராகானா நேரம். 1 மணி நேரம் இடைவேளை, 1 மணி நேரம் ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வாஹித் சா ராகா. அந்த ரெஸ்ட்டு இதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ராகா. ஓகேவா? கம்சா சுஹல் ஒக்கஃப். கம்சா சுஹல் ஒக்கஃப். ஒக்கஃப்னா நிறுத்துறது, முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கம்சா சுஹல் ஒக்கஃப். எத்தனை மணிக்கு வேலையை முடிக்கணும், நிறுத்தணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஹித் சா. எக்ஸாம்பிளுக்கு வாஹித் சா அப்படின்னா 1 மணிக்கு சுகலை ஒக்கஃப், நிறுத்திடுங்க. சுகல்னா வேலை. அதே மாதிரி எஸ்யபுக்க ராத்தி பின்த. எஸ்யபுக்க ராத்தி பின்த. ராத்திப்னா சம்பளம், இன்தனா உங்களுக்கு. எவ்வளவு, எபுக்கனா எவ்வளவு, எஸ்னா உங்களுக்கு. உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்? எஸ்யபுக்க ராத்தி பின்த, உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு. அதுக்கு பதில் சும்மா எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, இந்த ஃபிசூஃப் ஆன சுகல் பாதின் ராத்திப். இந்த நீங்கள் ஃபிசூஃப், முதல்ல என்னோடய வேலையை பாருங்கள், நான் எப்படி வேலை பார்க்குறேன்னு பாருங்கள், என்னோடய வேலையான சுகல். அதுக்கப்புறம் அப்படிங்கிறதுக்கு பாதின். பாதின் அப்படின்னா அப்புறம். ராத்திப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சம்பளம். என்னுடைய நான் என்ன வேலை பார்க்குறேன்னு முதல்ல பாருங்கள், எப்படி வேலை பார்க்குறேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கொடுங்க. இந்த ஃபிசூஃபான சுகல் பாதின் ராத்திப். கம்சா சுகல், எத்தனை மணி நேரம் வேலை? கம்சா சுகல், எத்தனை மணி நேரம் வேலை? சுகல்னா வேலை, சானா மணி, கம்னா எத்தனை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லணும்னா, தமானியா சுகல்னு சொல்கிறோம்னா, தமானியா அப்படின்னா 8. ஷா அப்படிங்கிறது மணி நேரம், சுகல்னா வேலை. தமானியா சா சுகல், 8 மணி நேர வேலை. இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் திரும்ப ஒரு முறை. இப்போ எனக்கு வேலை வேணும், ஆனால் எபுக்க சுகல் அப்படின்னா, எபுக்க அப்படின்னா வேண்டும், எபுக்க அப்படின்னா வேண்டும், சுகல்னா வேலை. ஆனா நான், எனக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் அப்படி தான். எஸ் சுகல் ஆரிஃபின்ட்ட, உனக்கு எஸ் அப்படின்னா உனக்கு, சுகல்னா வேலை, ஆரிஃப்னா தெரியும், மா ஆரிஃப் அப்படின்னா தெரியாது. எஸ் சுகல் ஆரிஃபின்ட்ட, உனக்கு என்ன வேலை தெரியும், உனக்கு என்ன வேலை தெரியும், எஸ் சுகல் ஆரிஃபின்ட்ட. இப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் இன்னொருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மக்தப் சுகல் குல்லும் மாலும். மாலும்னாலும் தெரியும் தான், ஆரிஃப்னாலும் தெரியும் தான். ஆனால் மக்தப் சுகல் குல்லும் ஆரிஃப். ஆரிஃப் 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 அப்படிம்பாங்க. அலுவலக வேலைகள் எல்லாம் தெரியும், அலுவலக வேலைகள் எல்லாம் தெரியும். நீ அவருக்கு எப்போது கால் பண்ண, ஃபோன் பண்ண, பேசின அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மித்த எத்திசால் ஹுவ. மித்த எப்போ, இன்தனா நீங்கள், நீங்கள், எத்திசால் ஹுவ அவருக்கு கால் பண்ண. எத்திசால்னா கால் பண்ண, அவருக்கு எப்போது கால் பண்ண. நாளைக்கு நீ எப்போ பிஸியாக இருப்ப? மித்த இன்த்த மஸ்குல் புக்ரா. மஸ்குல்னா பிஸியாக இருக்கிறது, ஆரவாரமாக இருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் மித்த இன்த்த மஸ்குல் புக்ரா. புக்ரானா நாளைக்கு. உங்கள் ரூமை நான் எப்போது சுத்தம் செய்ய வேண்டும்? ரூம்னா அறை. குர்ஃபா அப்படிங்கிறதுக்கு தான் அறைன்னு சொல்லுவோம். குர்ஃபா அப்படிங்கிறதுக்கு தான் அறைன்னு சொல்லுவோம். ரூம் தமிழில் அறை, குர்ஃபா அப்படின்னா ரூம். ஓகேவா? நத்தீஃப் அப்படின்னா சுத்தம் செய்கிறதுக்கு நத்தீஃப்.
மித்தான நத்தீஃப் இன்த குர்ஃபா. உங்கள் ரூமை நான் எப்போது சுத்தம் செய்ய வேண்டும். மித்த இன்தன நத்தீஃப் இன்த குர்ஃபா. நேற்று எப்போது ஆஃபீஸை மூடினேன். நேற்று எப்போ ஆஃபீஸை மூடினேன். மித்த இன்த சக்கர் மக்தப் ஆம்ஸ். மித்த இன்த சக்கர்னு மூடுறது. மக்தப் ஆஃபீஸ் ஆம்ஸ் மூடினேன். மித்த இன்த சக்கர் மக்தப் ஆம்ஸ். நீங்கள் எப்போது காரை கழுவினாய். நீ எப்போது காரை கழுவினாய். நீ எல்லாம் உடனே தான். மித்த இந்த கசில் செய்யாரா. செய்யார்னா காரு, கசில்னா கழுவுதல். ஓகேவா. இன்த்தனா நீங்கள். மித்தனா எப்போது. மித்த இந்த கசில் செய்யாரா. நீ எப்போ காரை கழுவின. மித்த இந்த கசில் செய்யாரா. எனக்கு எப்போது சம்பளம் கிடைக்கும். மித்தான ஹசல் ராத்திப். ஹசல்னா கிடைக்கும். எப்போ கிடைக்கும் ஹசல். ராத்திப்னா சம்பளம். ஆனால் நான் எனக்கு மித்தனா எப்போது. ஓகேவா. எனக்கு எப்போது சம்பளம் கிடைக்கும். எனக்கு எப்போ சம்பளம் கிடைக்கும். மித்தன் தகசல் ராத்திப். நீங்கள் எப்போது தூங்குவீங்க. நீ எப்போ தூங்குவ. நீங்கள் எப்போது தூங்குவீர்கள். நீ எப்போ தூங்குவ. மித்த தனும் லைல். மித்த தனும் லைல்னா நைட்டில் எப்போ தூங்குவ அப்படின்னு வரும். லைல்னா இரவு. ஓகேவா. நம்ம தூங்குறது இத்தனை. நீங்கள் மித்தனை எப்போது. ஓகே. நினைவில் வைத்துக்கணும். லைல்னா இரவு. நைட்டில் எப்போது. நீ எப்போ நைட்டு தூங்குவ அப்படின்னு வரும். ஓகேவா. நான் உன்னை எப்போது ஹாஸ்பிட்டலில் விட வேண்டும். மித்தான ஒத்தின்ட்ட முஸ்தசன்ஃபா முஸ்தஸ்வா கிடையாது. முஸ்தசன்ஃபா வரும். அந்த முஸ்தசன்ஃபா அப்படிங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல். ஒத்தினா விடுறது. மித்தான ஒத்தின்ட்ட முஸ்தசன்ஃபா. நான் எப்போ ஒன்று ஹாஸ்பிட்டல் விடணும் அப்படின்னு வரும். சிக்கன் ஃப்ரை சமைப்பது எப்படி. சிக்கன் ஃப்ரை சமைப்பது கைஃப் தஃபாக் தஜாஸ் மக்கிலி. அதாவது கோழியை பொரிக்கிறது அப்படின்னா தஜாஸ் மக்கிலி அப்படின்னா கோழியை பொரிக்கிறது. தஃபாக்னா சமைக்கிறது. கேஃப்னா எப்படி. இப்போ கேஃப் ஹாலக்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு நம்ம இன்னொருத்தர் அல்ஹம்துலில்லா அப்படின்னு பதில் சொல்லுவார். அது மாதிரி தான். சாம்சங் A12 ஆன்லைனில் எப்படி வாங்கினேன். KP3. சாம்சங் A12 தாகல் ஆன்லைன்னா ஆன்லைன் தான். இஸ்திரினா வாங்குறது. கேப்னா எப்படி. இந்த காருக்கு பெட்ரோல் போடுவது எப்படி. இந்த காருக்கு பெட்ரோல் போடுவது எப்படி. கேஃப் ரக்கப் பென்சின் ஹாதா சியாரா. பென்சின்னா பெட்ரோலு, ஹாதானா இந்த, சியாரானா கார். கேஃப் ரக்கப் எப்படி போடுவது. கேஃப்னா எப்படி, ரக்கப்னா போடுவது. காரை எப்படி ஸ்டார்ட் செய்வது. காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. கேஃப் சக்கல் ஹாதா செய்யாரா. சக்கல் வேலை செய்ய வைக்கிறது. ஹாதா செய்யாரா இந்த காரை. கேஃப்னா எப்படி. கேஃப் சக்கல் ஹாதா செய்யாரா. காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. அதே மாதிரி அவர் எப்படி இறந்தார். கேஃப் ஹுவ மவுத்னா இறக்கிறது. ஹுவன்னா அவர். கேஃப்னா எப்படி. அவர் எப்படி இறந்தார். கேஃப் ஹுவ மவுத். இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும். இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும். இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு கேஃப் இன்த மாலும் ஹாதா மக்கான். எப்படி இந்த இடம் உனக்கு தெரியும். கேஃப்னா எப்படி, இன்தனா நீங்கள், மாலும்னா தெரியும், ஹாதா மக்கான்னா இந்த இடம், மக்கான்னா இடம், ஹாதா அப்படின்னா இது, அதான் இது, இந்த அப்படிங்கிறது ஹாதா மக்கான். ரிப்பேர் ஆன ஃபோனை எப்படி சரி செய்வது. இந்த ரிப்பேர் ஆன ஃபோனை எப்படி சரி பண்ணுறது. இந்த ரிப்பேர் ஆன ஃபோனை எப்படி சரி பண்ணுறது. கேப் தர்த்திப் ஹாதா கர்பான் சவால். ஜவால்னா ஃபோனு, கருப்பான்னா வீணாக போன ஃபோனு, தர்த்திப்னா சரி பண்ணுறது. ஹாதா கர்பான் ஜவால். கேப்னா எப்படி, எப்படி இந்த ஃபோனை சரி செய்வது அப்படின்னு தமிழில் வரும். கேப் தர்த்திப்பு அப்படின்னா, கேப்னா வந்து எப்படி, தர்த்திப்னா சரி பண்ணுறது, ஹாதா கர்பான் இந்த வீணாக போன, ஜவால் அப்படின்னா போன். ஓகேவா. நம்ம சொல்லும்போது தமிழில் சொல்லும்போது வேறு மாதிரி வரும், அரபியில் வேறு மாதிரி அந்த இது வாக்கிய அமைப்பு. ஏடிஎம்மில் பணம் எப்படி போடுவது. ஏடிஎம்மில் பணம் போடுறது எப்படி. ஏடிஎம்மில் பணம் போடுறது எப்படி. கேப் ரக்க புலுஸ் தாகல் சரஃப். சரஃப்னா ஏடிஎம், சரஃப்னா ஏடிஎம்,
ஏடிஎம்குள்ள அதான் தாகல். தாகல்னா உள்ள, ஃபுலூஸ்னா பணம், ரக்கப்னா வைக்கிறது, கேஃப்னா எப்படி. ரக்கப்னா வைக்கிறது போடுறது எல்லாம் ரக்கப் தான். பாஸ்போர்ட் இல்லாமல் நான் எப்படி என் நாட்டிற்கு போவேன்? பாஸ்போர்ட் இல்லாமல் நான் எப்படி என் நாட்டிற்கு போவேன்? கேஃப்னா எப்படி, அனரோ அனனா ரோனா போகிறது, பிளாத் வித்துன் ஜவாஸ். பிளாத்னா நாட்டிற்கு, வித்துன் ஜவாஸ்னா பாஸ்போர்ட்டு, வித்துன் ஜவாஸ்னா இல்லாமல். பாஸ்போர்ட் இல்லாமல் வித்துன் ஜவாஸ். பாஸ்போர்ட் இல்லாமல் அனரோ நான் எப்படி போகிறது? பிளாத் நாட்டிற்கு. கேஃப் எப்படி? பாஸ்போர்ட் இல்லாமல் நான் எப்படி நாட்டுக்கு போகிறது? கேஃப் அனரோ பிளாத் பித்துன் ஜவாஸ். ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது எப்படி? ஏடிஎம்மில் பணமே எடுக்கிறது எப்படி? கேஃப் சீல் ஃப்ளூஸ் மின் சரப். சரப்னா ஏற்கனவே பார்த்தது தான் ஏடிஎம்மு. மின் சரப் அந்த ஏடிஎம்மில் ஃப்ளூஸ். சீல்னா எடுக்கிறது, கேஃப்னா எப்படி. ஓகேவா? ஏடிஎம்மில் பணம் எடுப்பது எப்படி? கேஃப் சீல் ஃப்ளூஸ் மின் சரப். இந்தியாவிற்கு பணம் எப்படி அனுப்புவது? கேஃப் ஒத்தி ஃப்ளூஸ் இந்தியா. இந்தியான்னு வராது, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இந்தியான்னு கூட சொல்லிக்கலாம். இந்தியாவிற்கு பணம் அனுப்புவது எப்படி? இந்தியாவிற்கு பணம் எப்படி அனுப்புவது? கேஃப் ஓத்தி ஃப்ளூஸ் இந்தியா. உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார்? கேஃப் இன்த பாபா. கேஃப் இன்த பாபா. கேஃப் இன்த மாமா அப்படின்னா அதான் அம்மா. பாபானா அத்தா அப்பா எல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு. உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார்? உங்கள் அத்தா எப்படி இருக்கிறார்? கேஃப் இன்த பாபா. உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறார்கள்? கேஃப் இன்த ஆயிலா. ஆயிலானா குடும்பம், உங்களோட குடும்பம். இன்த ஆயிலா. அதே மாதிரி உனக்கு என்ன எப்படி தெரியும்? கேஃப் இன்த மாலுமன. ஆனால் நான் இன்தன நீங்கள் மாலும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும் மாலும்? ஆரிஃப் அப்படி சொல்லணும்ல, அது. சர்க்கரை இல்லாமல் நான் எப்படி டீ குடிப்பேன்? தமிழில் பிழை வாக்கியங்கள் இருக்கும், எழுத்து பிழை, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு பேசணும், அவ்வளோதான். சர்க்கரை இல்லாமல் நான் எப்படி டீ குடிப்பேன்? கேப் சரப் சாய் பித்துன் சுக்கர். சுக்கர்னா சீனி, பித்துன் சுக்கர்னா சீனி இல்லாமல். சாய்னா டீ, அதான் ஜாயின்னு போட்டுக்கிறோம். இல்லை, சரப். சரப்னா குடிக்கிறது, சிரப் கிடையாது, சரப். சரப். கேஃப்னா எப்படி. ஓகேவா? அதே மாதிரி டேக்ஸி அப்படிங்கிறது சியாரத் உசீரா. சியாரத்னா காரு. அந்த வாடகை வண்டி அப்படிங்கிறதுக்கு உசீரா. உசீரா வாடகை வண்டியாக தான் டேக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லாரி அப்படின்னா சாக்கினா. லாரி அப்படின்னா சாக்கினா. போலீஸ்காரனா சியாரத் சுர்தா. சுர்தானா போலீஸ். சுர்தானா போலீஸ். சியாரத்னா கார். அவ்வளோதான், வேறு நல்ல. டிராக்டர் ஜரார். ஜரார் டிராக்டர். ஆம்புலன்ஸ்னால் ஜியாரத் இசாப். ஜியாரத் இசாப். விமானம் அப்படின்னா தாகிரா. விமானம் அப்படி என்றால் தாகிரா. ஹெலிகாப்டர் மெர்வக்கியா. மெர்வக்கியா. ஹெலிகாப்டர் மெர்வக்கியா. ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கு கித்தார். ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கு என்ன? கித்தார். கப்பல்னா சஃபீனா. கப்பல்னா சஃபீனா. படகு அப்படிங்கிறதுக்கு காரிப். படகு அப்படிங்கிறதுக்கு என்ன? காரிப். ஃபயர் இன்ஜின். ஃபயர் இன்ஜின் சொல்லுவோம்ல, தீயணை போண்டி. சியாரத் துஃபா. சியாரத் துஃபா. சியாரத் துஃபா. ரயில் நிலையம் மஹத்தால் கித்தார். மஹத் ஆல் கித்தார். ரயில் நிலையம் மஹத்தால் கித்தார். பைக் சைக்கிள் எல்லாத்துக்கும் தர்ராஜா நாரியா. தர்ராஜா நாரியா. பைக். ஸ்கூல் பஸ் காஃபிலா மதரசா. காஃபிலா மதரசா. பேருந்து நிலையம் மஹத்தா காஃபிலா. மஹத்தா காஃபிலா. பேருந்து நிறுத்தம். பேருந்து நிறுத்தம் மௌகூஃப் காஃபிலா. மௌகூஃப் காஃபிலா. சாலை அப்படிங்கிறதுக்கு சாலை, ரோடு, பாதை எல்லாத்துக்கும் தரீக் அப்படின்னு தான் சொல்லுவோம். சிக்னல் இப்சாரா. சிக்னல்னா இப்சாரா.
மாலுக்கு எப்படி செல்வது? மால்னால் என்னென்னா அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மால். கேஃப்ரோ முஜாமா, முஜாமானா அதான் மால், சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மால் அதெல்லாம் சொல்லுவோம். பொதுவாக மால் அப்படின்னு சொல்லுவோம். மாலுக்கு எப்படி சொல்லுவோம்? கேஃப்ரோ முசாமா, முஜாமா, கேஃப்ரோ முஜாமா. அவரது வாட்ஸ்அப்பில் பிக்சர் அனுப்புவது எப்படி? கே பௌத்தி சூரா ஹவா வாட்ஸ்அப். சூரானா அதான் புகைப்படம், படம், வீடியோ ஏதோ ஒன்று. பௌத்தி ஹோவா வாட்ஸ்அப், அவரோட வாட்ஸ்அப்பில் வந்து படத்தை எப்படி அனுப்புவது, அதான் பிக்சர்னு சொல்லிட்டு வெளியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. காஃபிலா அப்படின்னா பேருந்து. காஃபிலா அப்படின்னா என்ன? பேருந்து. சையாரானா மகிழுந்து. சையாரா மகிழுந்து. மிதிவண்டி தர்ராஜ். மிதிவண்டி அப்படின்னா தர்ராஜ். மிதிவண்டி தர்ராஜ். கிளினிக் அயாதா. கிளினிக் பொதுவாக கிளினிக் அப்படிங்கிறது வந்து அயாதா. விமான நிலையம் அதாவது ஏர்போர்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து மத்தார். மத்தார். அதே ஆஃபீஸ் அப்படின்னா மக்தப். மக்தப் பள்ளிக்கூடம், அதான் ஸ்கூல் அப்படிங்கிறது மதரசா. கல்லூரி, காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே ஜமியா. ஜமியா. பள்ளிவாசல், மசூதி, மஸ்க் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து மஸ்ஜித். 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 வீடு இங்கிலீஷில் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அதை தான் பைத் இல்லைன்னா மஞ்சில். பைத்துன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மஞ்சில்னு சொல்லுவோம். உணவகம் ஹோட்டல். ஹோட்டல் அப்படிங்கிறது புன்தக். புன்தக். குடியிருப்பு வளாகம் ஆங்கிலத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சக்கா. சக்கா. கடைனா பக்காலா. கடை அப்படிங்கிறதுக்கு பக்காலா. அதே சூக் அப்படின்னா மார்க்கெட்னு வரும். சூக் அப்படின்னா மார்க்கெட்னு வரும். மருத்துவமனை அப்படிங்கிறதுக்கு வந்து முஸ்தசன்பா. மருத்துவமனை அப்படிங்கிறதுக்கு முஸ்தசன்பா. மருந்தகம் அதாவது மெடிக்கலு, இந்த மருந்து வாங்குகிற இடம் எல்லாத்துக்கும் சைத்தாலியா. மருந்து வாங்குகிற எல்லாத்துக்கும் சைத்தாலியா.